தேர்தலில் மகத்தான வெற்றியை குவித்து மக்கள் விரோத மத்திய மாநில அரசுகளை அகற்ற அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு பரிசு பெட்டகம் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலை முன்னிட்டு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் 3ஆம் நாளாக நேற்று வேலூர் மாவட்டத்தில் தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அரக்கோணம் மக்களவைத் தொகுதி மற்றும் சோளிங்கர் தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திரு என்.ஜி. பார்த்திபன் மற்றும் திரு மணி ஆகியோரை ஆதரித்து காவேரிப்பாக்கத்தில் திரு டிடிவி தினகரன் வாக்கு சேகரித்தார். அவருக்கு கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். பின்னர் அங்கு கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கான மக்களிடையே உரையாற்றிய திரு டிடிவி தினகரன் தற்போது குருட்சேத்திர போர் நடைபெற்று வருவதாகவும் அதில் கழகம் வெற்றி பெறும் என்றும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து ராணிப்பேட்டை பகுதியில் பல்லாயிரக்கணக்கான மக்களிடையே எழுச்சியுரையாற்றிய திரு டிடிவி தினகரன் யாருடனும் எந்தவிதமான சமரசமும் செய்து கொள்ளாமல் தனித்து நிற்பதால் தான் ஜனநாயக ரீதியில் நாம் ஒரு சின்னத்தை பெறுவதற்கே இத்தனை சட்ட போராட்டங்கள் நடத்த வேண்டியிருந்ததாக குறிப்பிட்டார். பரிசு பெட்டகம் சின்னத்தில் வாக்களித்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர்களை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் கேட்டுக்கொண்டார். ஆற்காடு பேருந்து நிலையம் அருகே பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தவர் அம்மாவுடன் 33 ஆண்டுகள் இருந்த காரணத்தால் தான் யாரிடமும் எவ்வித சமரசமும் இன்றி இந்த தேர்தலில் தனித்து போட்டியிடுவதாக குறிப்பிட்டார். துரோகத்தை வேறறுத்து தியாகத்தை மக்கள் வெற்றி பெறச் செய்வார்கள் என்றும் திரு டிடிவி தினகரன் நம்பிக்கை தெரிவித்தார். அரக்கோணம் மக்களவைத் தொகுதிக்குட்பட்ட மேல்விசாரம் பகுதியில் கூடியிருந்த மக்களிடையே பேசிய திரு டிடிவி தினகரன் வாக்கு அரசியலுக்காக சிலர் நம்மிடையே மதத்தின் பெயராலும் இனத்தின் பெயராலும் பிரிவினை ஏற்படுத்த முயற்சி செய்வார்கள் என்றும் அதனை நாம் முறியடிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். பின்னர் வேலூர், காட்பாடி ஆகிய பகுதிகளில் கழக வேட்பாளர் திரு பார்த்திபனை ஆதரித்து வாக்கு சேகரித்தார். காட்பாடியில் திரு டிடிவி தினகரனுக்கு பெண்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். பின்னர் எழுச்சி உரையாற்றிய திரு டிடிவி தினகரன் மக்கள் மனதில் பதிந்துள்ள பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்களித்து அமோக வெற்றி பெறச் செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். இன்றைக்கு இங்கே ஒரு வேட்பாளரை அவரது தந்தையார் மக்களுக்காக தத்து கொடுத்து விட்டதாக சொல்கிறார். தத்து பிள்ளையாக நீங்க எடுத்துக்கொண்டால் உங்களது சொத்து சுகம் எல்லாம் பறிபோகிவிடும் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஆட்சி அதிகாரம் இல்லை என்பதால் அவர்கள் அராஜகம் பிடித்து போகின்ற பிரியாணி கடைகளையும், டீ கடைகளையும், அதுபோல அழகு சாதன நிலையங்களையும் கூட இன்றைக்கு சூறையாடுகிறார்கள். நீங்கள் மாத்திரம் தவறி தத்து எடுத்தீர்கள் என்றால் உங்களது கோவணம் கூட களவாடப்படும் என்பதை தயவு செய்து நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு மக்களுக்கு துரோகம் செய்கின்ற இந்த 2 கூட்டணிகளையும் நீங்கள் ஜாக்கிரதையாக கையாள வேண்டும். உங்களை ஏமாற்றி எப்படியாவது பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினராகி மீண்டும் தங்கள் சொத்து சுகங்களை பெருக்கிக் கொள்வதற்காக அவர்கள் கங்கணம் கட்டிக்கொண்டு நிற்கிறார்கள். பதவி சுகத்தை அனுபவிப்பவர்கள் இன்றைக்கு பதவி இல்லாமல் பித்து பிடித்து அலைகிறார்கள். அதனால்தான் அவர்கள் வாய்க்கு வந்ததை பேசுகிறார்கள். மக்களை யாராவது வேட்பாளரை உங்களுக்கு தத்து கொடுத்து விட்டேன் என்று சொல்வார்களா? காரணம், உங்களுடைய சொத்துக்களை எல்லாம் நான் பறிமுதல் செய்ய போகிறேன் என்பதைத்தான் அவர்கள் இப்படி சூசகமாக அவர்கள் பாணியிலே ராஜதந்திரமாக சொல்கிறார்கள். தயவு செய்து ஏமாந்து விடாமல் தமிழ்நாட்டிலே மீண்டும் மக்களாட்சி மலர, தமிழ்நாட்டிலே ஜாதி மத பேதமற்ற உண்மையான மத நல்லிணக்க ஆட்சி உருவாக நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பரிசு பெட்டகம். உங்களது வேட்பாளர் அருமை சகோதரர் பார்த்திபன் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வேலூர் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் திரு பாண்டுரங்கன் மற்றும் ஆம்பூர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் திரு பாலசுப்ரமணியம் ஆகியோரை ஆதரித்து திரு டிடிவி தினகரன் ஆம்பூர் பகுதியில் வாக்கு சேகரித்தார். அப்போது அங்கு கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்களிடையே பேசியவர் அம்மா எதிர்த்த திட்டங்களை தற்போது அம்மாவின் பெயரில் ஆட்சி செய்பவர்கள் செயல்படுத்தி வருவதாகவும் அவர்களுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். ஏப்ரல் 18ஆம் தேதி நீங்கள் நமது பரிசு பெட்டகத்திலே அளிக்கின்ற ஒவ்வொரு வாக்கும்
தமிழகத்தை வஞ்சிக்கின்ற இந்த துரோகிகளையும், தமிழகத்தை நீண்ட நாட்களாக ஏமாற்றி வருகின்ற எதிரிகளையும் நீங்கள் ஒரே வாக்கின் மூலம் தோற்கடிக்கப் போகிறீர்கள். இங்கே சில வேட்பாளர்கள் போன முறை மோடியின் முகமுடியை போட்டுக் கொண்டு வந்தார்கள். இந்த முறை இந்த துரோகியுடன் சேர்ந்து கொண்டு அம்மா அவர்கள் இருந்தவரை அனுமதிக்கப்படாத அந்த சில நபர் யார் என்று உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு துரோகிகளுடன் சேர்ந்து கொண்டு இரட்டை இலையை தூக்கி கொண்டு வருகிறார்கள். இரட்டை இலையின் பின்னே மோடி இருக்கிறார் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. ஏனென்றால் இந்த அமைச்சர்களுக்கு டாடி இன்றைக்கு மோடிதான் என்பது அவர்களே சொல்லிவிட்டார்கள். தமிழகத்தின் நலனுக்காக யாரிடமும் நாங்கள் எதற்காகவும் சமரசம் செய்து கொள்ளாத இயக்கம். பதவி அதிகாரத்திற்காக நாங்கள் சமரசம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்திருந்தால் இன்றைக்கு ஆட்சி கட்டிலே அமர்ந்திருக்க முடியும் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் தமிழ்நாட்டு மக்களின் நலனும் அம்மாவின் தொண்டர்களின் நலனும் தான் எங்களுக்கு முக்கியம் என்பதால் நேற்று வரை நீதிமன்றத்திலே, உயர் நீதிமன்றத்திலே, உச்ச நீதிமன்றத்திலே போராடித்தான் நாம் சின்னம் கூட பெறுகின்ற நிலைமை இருக்கிறது. தமிழ்நாட்டு நலன்களை யாருக்காகவும் யாரிடமும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்பதை இந்த நேரத்திலே உறுதியாக கூறிக்கொண்டு, நமது வேலூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளராக போட்டியிடுகின்ற முன்னாள் அமைச்சர், உங்களுக்கெல்லாம் நன்கு பரிச்சயப்பட்டவர், மூத்த அரசியல்வாதி, அருமை சகோதரர் பாண்டுரங்கன் அவர்களை பரிசு பெட்டகம் சின்னத்திலே வாக்களித்து மாபெரும் வெற்றியை ஏற்படுத்தி தர வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் பணிவன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். குடியாத்தம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திருமதி சி ஜெயந்தி பத்மநாபனை ஆதரித்து திரு டிடிவி தினகரன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பேர்ணாம்பட்டு பேருந்து நிலையம் அருகே பேசிய அவர், இந்த மக்கள் விரோத எடப்பாடி ஆட்சியை மோடி அல்ல அவரது டாடி வந்தாலும் காப்பாற்ற முடியாது என கூறினார். அருமை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, எழுச்சியோடு இங்கே கூடியிருக்கின்ற இளைய சமுதாயமே, உங்களின் ஆர்வமும் ஆதரவும் எங்களை மேய்ச்சியில் இருக்க வைக்கின்றது. நிச்சயம் நமது அன்பு சகோதரி ஜெயந்தி பத்மநாபன் அவர்களை, முன்னாள் அமைச்சர் பாண்டுரங்கன் அவர்களையும் மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே நீங்கள் வெற்றி பெற செய்வீர்கள். வேலூர் பாராளுமன்ற தொகுதியின் உறுப்பினராக திரு பாண்டுரங்கன் அவர்களையும், உங்களது சட்டமன்ற உறுப்பினராக அருமை சகோதரி ஜெயந்தி பத்மநாபன் அவர்களையும் நீங்கள் இந்த பரிசு பெட்டி சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்வீர்கள். உங்கள் பகுதியின் பிரச்சனைகளை நான் நன்கு அறிவேன். இங்கு உள்ள பேருந்து நிலையத்தை இங்கு உள்ள மக்கள் யாரும் இங்கிருந்து மாற்ற வேண்டாம் என்று கோரிக்கை வைக்கிறீர்கள். ஆனால் ஆட்சியாளர்கள் இதை மாற்றி விடுவோம் என்கிறார்கள். இந்த தேர்தல் முடிகின்ற பொழுது இந்த ஆட்சியும் முடிந்துவிடும். காரணம், 19 தொகுதி இடைத்தேர்தலிலே 8 தொகுதியிலே வெற்றி பெறவில்லை என்றால் இந்த ஆட்சி மோடி அல்ல, அவங்க டாடி வந்தாலும் இதை காப்பாற்ற முடியாது. தேர்தல் ஆணைய விதிப்படி 10 மணிக்குள்ளாக பிரச்சாரம் முடித்தாக வேண்டிய காரணத்தினால் குடியாத்தத்தில் இருந்து ஆம்பூர் செல்லும் வழிகள் சாலையின் இருபுறங்களிலும் திரண்டிருந்த ஏராளமான பொதுமக்களிடம் நேரமின்மை காரணமாக தன்னால் பேச முடியவில்லை என திரு டிடிவி தினகரன் வருத்தம் தெரிவித்தார். குடியாத்தம் தொகுதிக்கு உட்பட்ட ஐத்தம்பட்டு, உமராபாத், சின்ன வடிகம் பகுதிகளில் திரு டிடிவி தினகரனை காண சாலையின் இருபுறங்களிலும் பொதுமக்கள் திரண்டிருந்தனர். ஆனால் சரியாக திரு டிடிவி தினகரன் அந்த பகுதிகளில் நுழையும் தருணத்தில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு தெருவிளக்குகள் அணைக்கப்பட்டன. இது அப்பகுதி மக்களிடையே வெறுப்புணர்வை ஏற்படுத்தியதுடன் ஆளும் கட்சியினர் திட்டமிட்டு இது போன்ற செயலில் ஈடுபடுவதாகவும் குற்றம் சாட்டினர். இதனைத் தொடர்ந்து மாதனூர், வாணியம்பாடி பேருந்து நிலையம் ஆகிய இடங்களில் கூடியிருந்த பொதுமக்களிடம் பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு திரு டிடிவி தினகரன் கேட்டுக்கொண்டார்.